மெக்சிகோல எதுக்காக மக்கள் லேஸ்க்கு அவங்களோட வாயில வந்த பெயர் எல்லாம் கொடுத்துக்கலாம் அண்ட் எதுக்காக KFC இந்த நாட்டுல அவங்களோட பெயரை மாத்திக்கிட்டு ஒரு டூப்ளிகேட் பிராண்ட் போல இருக்காங்க. அது மட்டும் இல்ல மேகி வெவ்வேறு நாடுகள்ல எவ்வளவு வித்தியாசமா கிடைக்கும்ங்கிறதையும் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, அதனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, மேகி தான் கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவோட ஆபீஷியல் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மேகி நம்ம இந்தியால மட்டும் ஃபேமஸ் இல்லாம வெளியே ஒரு சில நாடுகள்லயும் ஃபேமஸா இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த மேகி ஒரு சில வெளிநாடுகள்ல வேற வித்தியாசமான ஒரு பெயர்ல உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியால இந்த மேகி மசாலா மேஜிக் என்கிற பெயர்ல கிடைக்கும். ஆனா வெளிநாடுகள்ல எல்லாம் இந்த மேகி 2 மினிட்ஸ் நூடல்ஸ் என்கிற பெயர்ல தான் ரொம்ப ஃபேமஸா இருக்குது. இந்தியால இந்த மாதிரி மேஜிக் மசாலான்னு எழுதுறது காரணம் நம்மளோட ஃபீலிங்ஸ் மேகியோட கனெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா வெளிநாடுகள்ல இந்த மேகியோட பெயர் வித்தியாசமா இருக்கிறதோட சேர்த்து அதோட பேக்கிங்கும் வித்தியாசமா இருக்கும், அதோட டேஸ்டும் வித்தியாசமா இருக்கும். மொத்தத்துல வெளிநாடுகள்ல நீங்க வேற ஏதோ ஒரு கம்பெனியோட நூடல்ஸ் வாங்கி சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஏன்னா இந்தியால உள்ள மக்கள் மத்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது அதிகமா உப்பு போடுறதோட சேர்த்து அதிகமா ஸ்பைஸ் போட்டு சாப்பிடுறதான் விரும்புவாங்க. இதனால ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான டேஸ்ட்ல இருக்கிறதுக்காக வித்தியாசமான டேஸ்ட்ல மேகியை வச்சிருப்பாங்களாம். இந்த மாதிரி மேகியோட வெவ்வேறு நாடுகள்ல சேல்ஸ் ஆகிற 12 வித்தியாசமான ஃபிளேவர்கள் அவைலபிளா இருக்குது. நம்பர் 2, லேஸ்ல நிறைய வித்தியாசமான ஃபிளேவர்ஸ் இருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இந்த லேஸோட வெவ்வேறு நாடுகள்லயும் வெவ்வேறு வித்தியாசமான ஃபிளேவர்களை பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இத பாருங்க, சால்டட் எக் ஃபிளேவர், அதாவது இத சாப்பிடுறதுக்கு சால்டட் எக்கோட டேஸ்ட்ல இருக்குமா. அண்ட் இந்த ஃபிளேவர் லேஸ் அதிகமா தாய்லாந்துல தான் பார்க்க முடியுமா. இந்த மாதிரி நம்மளோட ஏசியன் கண்ட்ரீஸ்குள்ளே லேஸோட நிறைய வித்தியாசமான ஃபிளேவர்ஸ் அவைலபிளா இருக்குது. இந்த மாதிரி என்னதான் லேஸோட ஃபிளேவர் வித்தியாசங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய நாடுகள்ல இந்த லேஸோட பெயர் முதல் கொண்டு உங்களால வித்தியாசமா தான் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு மெக்சிகோல லேசஸ் சாப்ரிட்டாஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இஸ்ரேல்ல லேஸ் டப்பு சிப்ஸ்னு சொல்லப்படுது. அண்ட் எஜிப்ட்ல சிப்ஸ்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல இந்த லேஸோட பெயர்கள் வித்தியாசமா இருந்தாலும் அதோட டேஸ்ட் மத்த நாடுகள்ல எல்லாம் கிடைக்கிற காமனான ஃபிளேவர்ஸோட டேஸ்ட்ல தான் இருக்குமா. லேஸோட இத்தனை வகையான ஃபிளேவர்ஸ் இருக்கும்போது நீங்க அதுல எத்தனை ஃபிளேவர்ஸ் சாப்பிட்டிருக்கீங்கங்கறது கீழே கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. நம்பர் 3, டொயோட்டா ஹைலாண்டர். இந்த காரோட பெயரை கொண்டு மக்கள் மத்தியில நிறையவே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. ஏன்னா இந்த காரோட பெயரை நிறைய பேர் ஹைலாண்டர்னு சொல்லுவாங்க அண்ட் இன்னும் நிறைய பேர் கிளச்சர்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ரெண்டு பெயர்களையுமே கேட்ட ஒரு சிலவங்க இந்த ரெண்டுமே ஒருவேளை வேற மாடல் காரா இருக்குமோன்னு நினைச்சிட்டு இருக்காங்களாம். ஆனா ஆக்சுவலா ரெண்டுமே சேம் கம்பெனியோட சேம் மாடல் காரா தான் இருக்குது. அதோட பெயர் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா டொயோட்டா கம்பெனி இந்த காரை ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லயும் ஹைலாண்டர் என்கிற பெயர்ல தான் லான்ச் பண்ணிருந்தாங்க. ஆனா ஒரு சில ஏசியன் நாடுகள் அல்ல ஜப்பான்ல எல்லாம் பார்த்தோம்னா அங்க இந்த காரோட பெயரை கிளச்சர்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அங்க இருந்து இந்த காரோட பெயர் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு அதனால தான் நிறைய பேர் ஹைலாண்டரும் கிளச்சரும் வேற மாடல் காரா இருக்குமோன்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகி இருக்காங்க. நம்பர் 4, KFC. ஆல்மோஸ்ட் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயுமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் KFC தான் சொல்லுவாங்க. இந்த KFC யோட ஃபுல் ஃபார்ம் தான் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன். ஆனா கனடால இருக்கிற கியூபெக்ல இந்த KFC உங்களால PFK ன்னு சொல்லி பார்க்க முடியும், அதாவது பவுலட் ஃப்ரைட் கென்டக்கி. இந்த மாதிரி எதுக்காக வச்சிருக்காங்கன்னா கியூபெக்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா மக்களுமே பிரெஞ்சு பேசுறவங்களா தான் இருப்பாங்களாம். இதனால KFC காரங்க இங்க அவங்களோட பெயரை பிரெஞ்சுல வச்சா நிறைய மக்கள் அட்ராக்ட் ஆவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வச்சிருக்காங்களாம். அதாவது பிரெஞ்சுக்காரங்களுக்கு இந்த KFC அவங்களோட வீட்டு ரெஸ்டாரண்ட் போல ஃபீல் ஆக்க வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி PFK என்கிற பேர்ல அவங்களுக்காகவே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. நம்பர் 5, கேலக்ஸி. இந்த சாக்லேட்டை கண்டிப்பா உங்கள நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு முறையாவது சாப்பிட்டிருப்பீங்க. இந்த சாக்லேட்டை சாப்பிடுறதுக்கே நல்ல பிரீமியமான ஒரு டேஸ்ட் ஃபீல் ஆகும். ஆனா எப்போது நீங்க ஒருவேளை USA சைடு போனீங்கன்னா அங்க உங்களால இந்த சாக்லேட்டை பார்க்கவே முடியாது. ஆனா இந்த சாக்லேட் ஆக்சுவலா USA சைடுல தான் ரொம்பவே பாப்புலராகவும் இருக்குது. பட் அங்க உங்களால இந்த சாக்லேட்டை கேலக்ஸி என்கிற பெயர்ல வாங்கி சாப்பிட முடியாது. ஏன்னா அங்க உங்களுக்கு இந்த சாக்லேட் டவ் என்கிற பெயர்ல கிடைக்கும். அண்ட் கம்பெனிக்காரங்களும் இதோட பெயர் வித்தியாசம் மட்டும் தான் இருக்குது, ஆனா டேஸ்ட்ல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லன்னு சொல்லியிருக்காங்களா. ஆனா ரெண்டையுமே சாப்பிட்டு பார்த்த மக்கள் கேலக்ஸி அண்ட் டவ் வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி டேஸ்ட் வித்தியாசத்துக்கான காரணம் அங்கே இங்க இருக்கிற கிளைமேட்ல இருக்கிற சேஞ்சஸ் அண்ட் வித்தியாசமான இடங்கள்ல செய்யப்படுறதுனால அதோட டேஸ்ட் லைட்டா டிஃபரெண்டா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா ரெண்டுமே ஒரே இன்கிரிடியன்ட்டால உருவாக்கப்பட்ட சேம் சாக்லேட் தான். நம்பர் 6, பர்கர் கிங். KFC எப்படி அவங்களோட ஃப்ரைட் சிக்கனை கொண்டு ஃபேமஸா இருக்கிறாங்களோ அதே போல பர்கர் கிங் அவங்களோட பர்கரை கொண்டு எல்லா இடங்கள்லயுமே ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. ஆனா இதே சேம் பர்கர் கிங் ஆஸ்திரேலியால மட்டும் ஹங்கரி ஜாக் என்கிற பெயர்ல ஃபேமஸா இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா பர்கர் கிங் அவங்களோட பிரான்ச் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போகிறதுக்குள்ள ஆஸ்திரேலியால ஏற்கனவே யாரோ பர்கர் கிங் என்கிற பெயர்ல ட்ரேட் மார்க் வாங்கி வச்சிருந்தாங்களாம். இந்த மாதிரியான கண்டிஷன்ல அவங்களுக்கு இருந்தது ஒரு ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு அந்த பெயரோட ட்ரேட் மார்க் வாங்குறவங்க அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்து அந்த பெயரை மறுபடியும் வாங்குறது, இல்ல அங்க அவங்களோட பெயரை பர்கர் கிங்னு வைக்காம வேற ஏதாவது பெயர்ல வச்சாகணும். ஆனா அவங்க சரி பெயரே சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லி டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட பிராண்ட் மேலயும் அவங்களோட பர்கர் டேஸ்ட் மேலயும் ரொம்பவே நம்பிக்கை இருந்திருக்குது. இதனால தான் ஆஸ்திரேலியால மட்டும் ஹங்கரி ஜாக் என்கிற பெயர்ல ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி அங்கேயும் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டாங்க. நம்பர் 7, ஓரியோ. நம்மள நிறையவரோட ஃபேவரட்டான ஒரு பிஸ்கட் மட்டும் இல்லாம இந்த உலகம் முழுவதுமே ஓரியோ அவங்களோட பிஸ்கட்டை கொண்டு ரொம்பவே ஃபேமஸா இருக்காங்க. இந்த ஓரியோட நம்ம இந்தியால எல்லாம் ஒரு 2-3 ஃபிளேவர்கள் மட்டும் தான் அவைலபிளா இருக்குது. ஆனா வெளிநாடுகள்ல இந்த ஓரியோ ரொம்பவே வினோதமான ஃபிளேவர்கள் எல்லாம் கிடைக்குமா. அண்ட் அந்த வினோதமான ஃபிளேவர்களை ஒரு சில ஏசியன் அண்ட் வெஸ்டர்ன்
வெஸ்டர்ன் நாடுகள்ல பார்க்க முடியும். ஆனா இந்த ஓரியோ ஜப்பான்ல பிஸ்கட்ல மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்திலயும் ஃபேமஸா இருக்குது. அதுதான் ஓரியோ ஸ்டிக்ஸ். இந்த ஸ்டிக்ஸ் பாக்குறதுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ராவோட ஷேப்ல தான் இருக்கும். ஆனா அதுக்கு உள்ள ஓரியோ கிரீமோட ஸ்டஃபிங் பண்ணி வச்சிருப்பாங்களாம். இந்த ஓரியோ ஸ்டிக்கோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா இதை நீங்க பால்லையும் கலந்து குடிக்கலாமா. இந்த ஒரு விஷயமும் ஓரியோ ஸ்டிக் ஜப்பான்ல ஃபேமஸ் ஆனதுக்கான ஒரு காரணமாவும் இருக்குது. நம்பர் 8 டயட் கோக். கோகோகோலா கம்பெனிக்காரங்க முதல்ல கோகோகோலாவை லான்ச் பண்ண சமயத்துல மக்களுக்கு அதுல ரொம்பவே சுகர் இருக்கிறதா தோணி இருக்குது. அதுக்காக தான் கோகோகோலா கம்பெனிக்காரங்க டயட் கோக் என்கிற ஒரு ப்ராடக்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா இந்த டயட் கோக்கே நிறைய நாடுகள்ல டயட் கோக்னு சொல்ல மாட்டாங்க, கோகோகோலா லைட்னு சொல்லுவாங்க. ஈவன் இந்தியால கூட ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு கோகோகோலா லைட் கிடைக்க தான் செய்யும். ஆனா கோகோகோலாவோட இந்த ஒரு ஹெல்தி வெர்ஷன் இந்தியால அந்த அளவுக்கு எல்லாம் பாப்புலர் ஆகவே இல்ல. இதனால தான் இந்த கோகோகோலா லைட் இல்ல டயட் கோக்க நம்ம இந்தியால அதிகமா பார்க்கவே முடியாது. நம்பர் 9 லிப்டன் கிரீன் டீ. லிப்டனோட நிறையவே வித்தியாசமான டீகள் கிடைக்கும். அது எல்லாமே ஆப்வியஸ்லி ஹெல்த்தியானது தான். ஆனா இத பாருங்க, இதுவும் லிப்டனோட ஒரு நார்மலான ஒரு டீ தான். இது இந்தியாலயும் கிடைக்கும். இந்தியால லிப்டன் கிரீன் டீல இந்த பாக்ஸோட டிசைன் தான் உங்களால ரொம்ப வித்தியாசமா பார்க்க முடியும். ஆனா ஜப்பான்ல ஆல்மோஸ்ட் எல்லா லிப்டன் கிரீன் டீயோட ஃபிளேவர் பேக்க பாத்தீங்கன்னா எல்லாமே டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும். அதாவது ஜப்பான்ல மட்டும் தான் உங்களால லிப்டன் கிரீன் டீயோட நிறையவே வித்தியாசமான பேக்கிங் பார்க்க முடியும் கூட சொல்லலாம். ஏன்னா ஜப்பான்ல என்னது வித்தியாசமா தெரியுதோ அதுதான் அதிகமா விற்கப்படும். இதனால ஜப்பான்ல உங்களால நிறைய ப்ராடக்ட்டோட பேக்கிங் ரொம்பவே எக்ஸ்ட்ராஆர்டினரியா பார்க்க முடியும். நம்பர் 10 பிரிங்கல்ஸ். பிரிங்கல்ஸ் கம்பெனி பொட்டேட்டோ சிப்ஸ் விக்குதுங்கிறது மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அண்ட் இதோட வித்தியாசமான நாடுகள்ல நிறையவே வித்தியாசமான ஃபிளேவர்ஸும் கிடைக்க தான் செய்யும். ஆனா ஜப்பான்ல எல்லாம் பிரிங்கல்ஸ் கம்பெனிக்காரங்க நூடல்ஸ் எல்லாம் விக்கிறாங்க. அண்ட் அந்த பிரிங்கல்ஸ் நூடல்ஸோட பாக்கெட் எப்படி இருக்கும்ங்கறத உங்களால இதுல பார்க்க முடியும். பேசிக்காவே நூடல்ஸ் சைனா ஜப்பான் மாதிரியான நாடுகள்ல ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷா இருக்குது. அதனால பிரிங்கல்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் கம்பெனிக்காரங்க இந்த நாடுகள்ல இன்ஸ்டன்ட் நூடல்ஸ் பிசினஸ்லயும் நுழைஞ்சிட்டாங்க. அவங்களோட இந்த நூடல்ஸ் அந்த நாடுகள்ல அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகாட்டியும் கொஞ்சமாவது அதுக்காகவே ஃபேன்ஸ் இருக்க தான் செய்யறாங்க. அதே போலவே அவங்களோட இன்னொரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட்னா இந்த ஒரு பிரிங்கோல்ஸ் பாருங்க. இத ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடந்த சமயத்துல ஒரு சில வெஸ்டர்ன் கண்ட்ரிகள்ல மட்டும் ஒரு லிமிட்டட் டைம்க்கு லான்ச் பண்ணிருந்தாங்களாம். நம்பர் 11 ஆசோ. இது ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு பெட்ரோல் பிராண்டா இருக்குது. இந்த பெட்ரோல் கம்பெனியோட நேம் ஒருவேளை உங்களுக்கு ஞாபகத்துல இல்லாட்டியும் அட்லீஸ்ட் இந்த கம்பெனியோட பெயரை இந்த கம்பெனியோட கலர் தீமே நீங்க கண்டிப்பா எங்கேயாவது பார்த்திருப்பீங்க. இந்த பெட்ரோல் பிராண்டோட நேம் யூகேல எஸ்ஓங்கிற பெயர்ல தான் இருக்குது. ஆனா ஒரு சில நாடுகள்ல இந்த பிராண்டோட பெயரையும் கொஞ்சம் வித்தியாசமா மாத்தி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு சில இடங்கள்ல உங்களால இந்த மாதிரி மொபைல் என்கிற பெயர்லயும் ஹெக்ஸா என்கிற பெயர்லயும் பார்க்க முடியும். இது ஒரு பல நாடுகள்ல ஃபேமஸா இருக்கிற ஒரு பெட்ரோல் பிராண்டா இருந்தும் நம்ம இந்தியால அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது. அதனால தான் இந்த எஸ்ஓ கம்பெனியோட பெட்ரோல் நம்ம மைண்ட்ல ஞாபகத்துல இல்லாம இருக்கலாம். நம்பர் 12 டொரிட்டோஸ். டொரிட்டோஸோட இந்த கூல் ராஷ்ங்கிற ப்ளூ கலர் பாக்கெட் நம்ம இந்தியால எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இதோட போட்டோவை நீங்க கண்டிப்பா எங்கேயாவது பார்த்திருப்பீங்க. ஏன்னா இது அங்க ரொம்பவே பாப்புலரா இருக்குது. நார்மலாவே இந்த ப்ளூ கலர் ஃபிளேவரோட பேர் கூல் ரான்ச் தான். ஆனா அமெரிக்காக்கு வெளியே ஒரு சில நாடுகள்ல இதோட பெயர் டொரிட்டோஸ் கூல் அமெரிக்கன் ஃபிளேவர்னு சொல்லி இருக்கும். ஏன்னா அமெரிக்காவை சுத்தி மத்த நாடுகள்ல உள்ள மக்களுக்கு ரான்ச்சோட மீனிங் என்னங்கிறது தெரியாது. ஈவன் உங்களுக்கு கூட அதோட அர்த்தம் என்னங்கிறது தெரியாம இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலா நிறைய மிருகங்களை வச்சிருக்கிற ஒரு பெரிய ஃபார்ம் தான் ரான்ச்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கும் டொரிட்டோஸ்க்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது டொரிட்டோஸ் கம்பெனிக்காரங்கிட்ட தான் போய் கேட்கணும். வேலை இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், அதையும் கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.